அன்பார்ந்த மைவி3 உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் நிறைய பேர் என்னென்னமோ பேசுகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அசோக் ஸ்ரீநிதி என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டால் அது சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா அவரோட ஒர்க்கை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எம்டி சாருக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு வாக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக நினச்சிக்கோங்க. அதாவது நம்ம எந்த தப்பும் பண்ணல, சரிங்களா? நம்ம நல்லா நம்மளாக இருக்கட்டும், நம்ம எம்டி சாராக இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சோம். அது என்றைக்குமே தோக்காது, சரிங்களா? அதாவது எம்டி சார் சீக்கிரம் வெளியே வரணும், அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் மொதல் விஷயம். அதே மாதிரி தேவையில்லாமல் நம்ம மற்றவங்கள பற்றி பேசுகிறது, அவங்கள பற்றி அப்படி வீடியோ போடுறது, இப்படி வீடியோ போடுறது, அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ணினோம்னா அது நமக்கே, நம்ம கம்பெனிக்கே எதிராக திரும்ப திரும்ப ஒரு கேஸு, அந்த டிஃபிகல்ட்டிலேயே திரும்ப திரும்ப ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். அதனால் இப்போதைக்கு அதை பற்றியே எதுவுமே பேசாதீங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நம்ம நம்ம எம்டி சாருக்காண்டி வெயிட் பண்ணுவோம். அதாவது அவர் சீக்கிரம் வரணும்னு எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கங்க. 1000 பேர் 1000 சொல்லட்டும், நம்ம கம்பெனி மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் இருங்க. தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறது, தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறது, அது நம்மளோட வேலை கிடையாது. நம்ம எம்டி சார் எப்போவும் சொல்கிறது தான், ஒருத்தவங்களை குறை சொல்கிறது நம்ம வேலை கிடையாது. நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். எது நடக்குமோ நல்லபடியாக நடக்கட்டும். அவர் சீக்கிரம் வெளியே வரணும்னு மட்டும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வெளியே வருவார். ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தை தான், நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். கண்டிப்பாக அது எப்போ இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? நம்பிக்கையோடு காத்திருப்போம். வாழ்க வளமுடன்.